ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மாதமான வைகாசி மாத பெயர்ச்சி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் அவரோட வீட்டிலிருந்து ஒரு கட்டத்துக்கு மாறும் போதுதான் இந்த தமிழ் மாதம் பிறக்குதுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், புதிய முன்னேற்றம், புதிய புதிய தொழில், அரசியல்ல மாற்றம்லாம், பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்தது காரணம் இந்த சூரியன். ஏன்னா சூரியனை இது பின்தொடர்ந்து தான் எல்லா கிரகங்களும் நகருது. சூரியனை வச்சுதான் இந்த நவகிரகங்களும் இயங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் ஒளியை வாங்கி தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலித்து ஒரு மனிதனின் தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. ஸோ இந்த சூரியன் உச்சம் பெறும்போது பாருங்க, ஏன்னா சூரியன் அரசாங்கம், அரசியல், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் அமைந்தது காரணம் இந்த சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாதத்தில். நமக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கையே நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தனி நபரின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. அதே மாதிரி நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இருக்கும். செவ்வாய் ஒரு லக்னம், மேஷ ராசிக்கு ஒரு லக்னம், சந்திரன் இருந்தா சந்திரன் லக்னம். இந்த மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்து இருந்தாலும் சூரியன் அதற்கான பொறுப்பை ஏற்று அதனுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குடையவர் சூரியன். அதனால லக்னாதிபதியே நீசமாயிருக்காரு, லக்னாதிபதியே வக்ரமாயிருக்காரு, லக்னாதிபதியே பாவர்களோட சேர்ந்திருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சூரியன் அவர் தன் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஒரு தனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. ஸோ இந்த சூரியன் ஒவ்வொரு ராசி கட்டத்தின் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் புதனோடு இணைகிறார் சூரியன். சனி பகவான் அவரோட மீன ராசியில தான் குரு வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் புரிந்தி மேஷ ராசியில் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவரு மிதன ராசியில் புதன் வீட்டுல குருவோட இணைறாரு. அதாவது தேவகுரு அசுரகுரு மிதன ராசியில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்று பலமா இருக்கிறாங்க. சோ குரு பகவானும் இந்த மாதம் 26ஆம் தேதி அவரோட கடக வீடு உச்ச வீட்டில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது எந்தெந்த விஷயம் பண்ணலாம், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வேலை, தொழில் மாற்றம், அரசியல் மாற்றம், என்னென்ன முடிவுகள்லாம் இருக்கு போதெல்லாம் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் தமிழ் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கலாம்ன்றது ஒண்ணா பார்ப்போம். முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் வேலை எப்படி இருக்க போகுது, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, குழந்தைகளின் படிப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் எதிர்கால சிந்தனை, எதிர்கால திட்டங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் இந்த ஒண்ணா பார்ப்போம். ஆல்ரெடி விரய சனியாக உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருந்து 7.5 சனி ஆரம்பித்தாலும் இது உங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் சுற்று சனியா தான் வராரு, 7.5 சனி. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும், தொழில ஒரு முன்னேற்றம், தொழில ஒரு வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டவர் சனி பகவான். ஏன்னா அவர் தான் உங்க ராசிக்கு 10க்கு அதிபதி, லாபாதிபதி. அதாவது தொழில்காரகரும் அவர் தான், லாபாதிபதி அவர் தான். சோ அவரு 12ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு விரயங்களை கொடுத்தாலும் அது சுப விரயங்களாக இருக்கும். ஏன்னா குருவோட வீட்டுல இருக்காருங்க. இதன் அடிப்படையில் இந்த வைகாசி மாசத்துல நீங்க எந்தெந்த முடிவுகள்லாம் நீங்க எடுக்கலாம், இதன் மூலமா உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றது ஒண்ணா பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் அவரு பலம் பொருந்தி ஆட்சி பெற்று உங்க ராசியிலே தான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன கவலை, மேஷ ராசிக்கு தன்னம்பிக்கைக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. எடுத்த காரியம் வெற்றி பெறும். இவ்வளவு நாளா ஒரு குழப்பத்துல இருந்த, ஒரு டென்ஷன்ல இருந்த, ஏன்னா சனியோட செவ்வாய் இருக்கும் போது அதிரடியா ஒரு முடிவெடுத்து மனச்சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது, ஒரு முடிவால ரொம்ப ஒரு சட்டச்சிக்கல் எல்லாம் ஏற்பட்டு ஒரு மன குழப்பத்துல போய், அதாவது முக்கியமா அந்த அரசு சார்ந்த விஷயம்ல போய் சட்டச்சிக்கல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன் லெவலுக்கு எல்லாம் பிரச்சனை ஆனதுக்கு காரணம் இந்த சனி செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது மேஷராசிக்கு கோபம், வேகம், அதன் மூலயமான தவறான முடிவுகள், அதன் மூலயமா இழப்புகள், அசிங்கம் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம தொழில்ல தடை, ஒரு முன்னேற்றம் கிடைத்த ஒரு முயற்சி, நீங்க ஒரு பிடிச்ச வேலைக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க, அதுல ஒரு தடங்கள் எல்லாம் இருந்தது. அது எல்லாமே இந்த வைகாசி மாதம் மாற்றத்தை கொடுத்துருங்க. ஏன்னா சூரியனும் உங்க இடத்துல உச்சம் பெற்று
பலம் புரிந்து இருந்து இப்போ வந்து அவர் 2ஆம் இடமான உங்களுக்கு தனஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு 5க்கு அதிபதி தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும், உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்காரு. ஸோ அவர் 2ஆம் இடம். ஸோ உங்களோட முயற்சியால் தனவரவு மேம்படும், தொழில் வளம் மேம்படும், சிறிய முதலீடுகள் எல்லாம் பெரிய லாபத்தை கொடுக்கும், சிறிய தூர பிரயாணங்கள் மூலயமா லாபங்கள் ஏற்படும். சும்மா நீங்க சரி ஒரு வாரம் உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காருன்ட்டு வாங்கப்பா நான் ஒரு பிசினஸ் பண்றேன், சும்மா நீ வந்துட்டு பாப்பா என் வீட்டுக்கு உனக்கு ஒரு தொழில் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கலான்ட்டு நீங்க போயிருப்பீங்க ஒரு டிராவல். அவர் ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், அவர் ஒரு தொழில் ஐடியா கொடுப்பார், அவர் ஒரு வேலை விஷயமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அதன் மூலயமா உங்களுக்கு சிறு சிறு முதலீடுகள் எல்லாம் பண்ணி லாபத்தை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா மேஷ ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் நிறைய தன்னம்பிக்கை வருங்க. உங்க முயற்சி எல்லாம் வெற்றி அடைங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் உங்க கூடயே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடமான முயற்சி சாரத்துல பலம் பொருந்து இருக்கும் சுக்கிரன் குருவோடு இருக்கும்போது உங்களோட அனைத்து முயற்சிகளும் வெற்றியடும். புதிய தொழில், வேலை, முக்கியமா நிறைய பேருக்கு வந்து அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு, பொருளாதார வசதி, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு சம்பளத்தோட உங்களுக்கு நீங்க நினைத்த ஒரு பதவி உயர்வோட உங்களுக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை, சுப செலவுகள், வீட்டுல வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்றது, எந்த எல்லா அமைப்புகளும் பண்ணும். வீட்டுல வந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படும். குடும்பத்தோட சுற்றுலா போறது, இல்லைன்னா கோவிலுக்கு போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கும்போது உனக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் தெளிவுபடும், உங்கள் வாக்குக்கு மரியாதை ஏற்படும், உங்கள் அறிவு சார்ந்த விஷயத்தினால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும், பதவி கிடைக்கும். முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வியில வந்து போட்டித் தேர்வுகள் வந்து அதிக மதிப்பெண் பெறுறது, விளையாட்டுத் துறையில தேர்ச்சி அடைகிறது என அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றியாக ஆகக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் முருகரே வந்து உங்க கூட துணை நிறந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய மாதமாக வைகாசி இருக்க போகுது. சனி பகவான் என்னதான் 12ஆம் இடத்துல இருந்து செலவுகளை கொடுத்திருந்தாலும் அனைத்தும் சுப விரயங்கள், சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி வேலை, கடன், நோயின்று கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவர் புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பலம் பொருந்தி சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை இருக்கும்போது கடன் பிரச்சனை தீரும், புதிய கடன் வாங்குவீங்க. புதிய கடன் எதுக்கு வாங்குவீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்காக வாங்குவீங்க. மறைமுக எதிரிகள் விலகுவார்கள், ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனை தீரும், உடல் நலம் மேம்படும், புத்துணர்ச்சி மேம்படுவீர்கள். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் இருக்கும். ஏன்னா புதன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த எதிரிகள் மறைமுகமா விலகுவார்கள். தொழில் சார்ந்த வெற்றி, பொருளாதார வளர்ச்சி, தனவரவு என அனைத்து சகல வசதிகளுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் கடைசியிலேயே உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் உச்ச வீடான கடக வீட்டிற்கு வந்து அவர் 4ஆம் வீட்டுக்கு 12 வருடங்களுக்கு 26ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறாரு. சோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு 4ஆம் இடம் பலம் பொருந்தி குருவின் பார்வையில் சனி வேற வந்துருவாரு. சோ இதன் அடிப்படையில் புதிய வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் என்ற அமைப்பெல்லாம் இப்ப வந்து இதுக்கு நீ சைன் பண்ணுவீங்க, முயற்சிகள் பண்ணுவீங்க, அதெல்லாம் நடைமுறைப்படுத்துவீங்க. ஒண்ணா உங்களுக்கு குடும்பத்தில் சகலமான வசதிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். முக்கியமா திருமண முயற்சிகள், திருமண தடைகள், காதல், கல்யாணம் மாதிரி மேஷராசியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து கல்யாண வாய்ப்புகள் ஏற்படும், திருமண தடைகள் நீங்கும், குடும்ப வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குழந்தையின் எதிர்காலத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் உச்சம் பெறுகிறார் 12 வருடங்களுக்கு பிறகு. ஸோ இதன் அடிப்படையில் வைகாசி மாதம் மேஷராசிக்கு ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருப்போது முருகன் அருளால் உங்களுக்கு தொழில், வேலை மாற்றம், முக்கியமா எதிரிகள் விலகி உங்களுக்கு வேலையில இருந்து வந்த தடை, பிரச்சனை, அதிக சம்பளத்தோடு, அதிக ஊதியத்தோடு நீங்க வந்து பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இந்த மாதத்தில் நீங்க பாருங்கன்னா 9ஆம் நம்பர், 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட நாள் செவ்வாய். செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு முருகன் அருளால் அனைத்து வெற்றிகளும் பெறுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமா பாத்தீங்கன்னா சூரியன் உங்க ராசியிலேயே உங்க கூடயே வந்து பெயர்ச்சி அடைகிறதுனால தாங்க வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு தலைமை பொறுப்பு, வேலையில வந்து புதிய புதிய பொறுப்புகள், புதிய மாற்றங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. ஏன்னா ரிஷப ராசிக்கு லாப சனியா 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து என்ன
என்னங்க ஒன்றும் லாபமே வரலங்க, வேலை வேலை போயிட்டு இருக்கேன், தொழிலில் வேலை, அதாவது ரொம்ப ஒர்க்கு, ஹெவியா ஒர்க்லோடு, நிறைய பிசினஸ் வாய்ப்புகள் இருந்தும் அதுக்குண்டான லாபங்கள் ஒன்றும் பெருசா இல்லையே என்று குழம்பிக் கொண்டிருந்த ரிஷப ராசிக்கு சித்திர மாதத்திலிருந்து அதுக்கு வழி பிறந்திருக்குங்க. ஏன்னா சித்திர மாதத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று மேஷ ராசியில் இருக்கும் போதே அதுக்கான வழிகளை காட்டிடுவார் எல்லா ராசிக்காரர்களுமே. அதுல அதிகமாக லாபங்களை பெறக்கூடிய ராசியில நீங்களும் ஒண்ணு. அதுல முதன்மையாக கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வளர்ச்சி அடைந்தாலும் இந்த மாதத்திலிருந்து அது பெரும் வளர்ச்சியாக காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க எல்லா கிரகத்தின், அதாவது தலைமை கட்டுப்பாட்டுல இருக்கிறவர். அவரு உங்க ராசியில இருந்தா இந்த மாதமே செயல்பட போகுது. இதன் அடிப்படையில் இப்போ ரிஷப ராசிக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளும், அங்கீகாரங்களும், பதவி உயர்வு, அதாவது பதவியால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் சரி, பொருளாதாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற உயர்வும் சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து அடைந்தே தரும். இந்த மாதத்தில் பொருளாதாரத்திலும் சரி, உயர் பதவிகளும் சரி, அரசியல் சார்ந்த துறையிலும் இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்தே ஆகுங்க. முக்கியமா இந்த அரசியல் துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, ஐடி செக்மெண்ட், பப்ளிக் ரிலேட்டடா இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த பதவி, நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலைலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் உங்க ராசிநாதன் குருவோடு இணையும் இந்த காலகட்டத்தில் தனவரவு அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், உங்க பொருளாதார வளர்ச்சி மேம்படும், குடும்பத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் தீரும், கணவன் மனைவி அந்த பிரச்சனைகள் தீரும், நீண்ட நாளாக இருந்து வந்த சில குழப்பமான சூழ்நிலை எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு கல்யாண பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கு சுபகாரியமாக இருக்கும். முக்கியமா வந்து நீண்ட நாளா வந்து திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு உங்களுக்கு, அதாவது குரு பகவான் இந்த மாத கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைந்து உச்சம் பெறாங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா நீங்க அடுத்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது எல்லாம் இந்த காலத்துல நீங்க வழிமுறை பண்ணுவீங்க, செயல் திட்டங்களை செயல்படுத்துவீங்க, அதுக்குண்டான அடித்தளத்தை ஏற்படுத்துவீங்க. முக்கியமா வேலை தொழில உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு மாற்றம், பொருளாதார வசதியை கொடுக்க போதுங்க. ஏன்னா புதன் பகவான் உங்க ராசியில தான் இருக்கிறாரு. 2ஆம் இடத்து அதிபதி புதன் உங்க இடத்துல இருக்காரு, உங்க அதிபதி வேற ராசியில இருக்காரு. இது என்னன்னா அற்புதமான அமைப்புங்க. புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெறும்போது என்னங்க, நீங்களும் பலம் பெறுவீங்க, உங்களுக்கு 2ஆம் இடமும் பலம் படும், உங்களோட அறிவு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். முக்கியமா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அட்வொகேட், லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஆசிரியர் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அறிவு சார்ந்த விஷயத்தில் இருக்கிற அனைத்து துறையினருக்குமே வந்து ஒரு சூப்பரான காலகட்டமா இருக்க போகுது. முக்கியமா மீடியா, செய்தித்துறை, அரசியல் சார்ந்த பத்திரிகை துறை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க காலமாகவே இருக்க போதுங்க. இவங்க பிஸியாவே இருப்பீங்க நீங்க. ஏன்னா 24/7 மாதிரி இந்த யூடியூப், மீடியா, கலை, இதுல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம், நீங்க எதிர்பார்க்காத பணவரவு, பொருளாதாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா ரிஷப ராசிக்கு இந்த வருஷமே, அதான் 2.5 வருஷமாவே லாபசனியாக 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கதான் போறாரு. ஆனா அவ்வளவு பெரிய லாபம் எல்லாம் ஒண்ணு வரலையேங்கன்னு யோசிச்சோம் பாத்தீங்களா. இந்த மாதம் ஆரம்பிக்க பாருங்க, தொட்டதெல்லாம் பைசா. அதாவது நீங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, உங்களுக்கு ஒரு பைசா வரும். ஏதோ ஒரு ஐடியா கொடுப்பீங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ நீங்க எதிர்பார்க்காத விஷயத்துக்கு, ஐடியாவுக்கு, உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாருக்குமே அது லாபகாரமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துருவார். சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில், புதனும் உங்க ராசியிலே இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். உங்க விரையாதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஃபாரின் போறது, ஃபாரினில் போய் செட்டில் ஆகுறது, வெளிநாட்டு மூலயமா வந்து உங்களுக்கு லாபம் ஏற்படுறது, மாணவர்கள் இருந்தால் வெளிநாட்டில் போய் படிக்கிற அமைப்பு, ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் ரிஷப ராசிக்கு ஏற்படும். முக்கியமா வந்து ஐடி சார்ந்த துறையில இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்கலாம் வந்து டெபுடேஷன் மூலயமா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் வைகாசி மாசத்தில் ஏற்படுத்தும். விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நீண்ட தூர பிரயாணங்களுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சாதகமாக அமைந்து உங்களோட சந்தோஷமான சூழ்நிலை, மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு
3ஆம் இடத்தில் போகும்போது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் நீங்க பண்ணீங்க. படிப்பு, முதலீடுகள், நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதத்தில் ஏற்படும். மருத்துவம் மூலயமா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சிகிச்சை பெற்றுட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது திருமண பேச்சுகள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அடிபடுங்க. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் திருமணம் உங்களை பார்க்கறதுக்காக பேச்சுவார்த்தை முயற்சிப்பார்கள். அது சாதகமாக அமைந்து குடும்ப வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ வைகாசி மாசத்துல ரிஷபராசிக்கு புதிய வாழ்க்கை, புதிய குடும்பம், அதாவது காதல், கல்யாணம், வேலை, பொறுப்புன்னு அனைத்து, அதாவது செட்டில் ஆன பிறகுதான் கல்யாணம்ன்றா பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க செட்டில்மெண்ட்லோட கல்யாணம். நீங்க கல்யாணம் பண்ற வீட்டுல இருந்தே, பொண்ணு சைட்ல இருந்தே உங்களுக்கு வேலை கொடுக்கறது, உங்க மாமனார் சைட்ல இருந்தே உங்களுக்கு நிறைய வசதிகள் செய்து கொடுக்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஸோ வைகாசி மாதம் ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பு மிக்க பொற்காலம், லாபம் பொருந்திய மாதமாகவே இருக்க போதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, வெள்ளை, அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெறுவீர்கள். மிதுனராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம், தமிழ் மாதம், சூரிய பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இந்த வைகாசி மாதம் பிறந்தாச்சுங்க, மிதுன ராசிக்கு விடிவு காலம் பிறந்தாச்சுங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் காத்துக்கிட்டுருதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவான் நல்ல நிலைமையில இருக்காரு. அவர் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் உங்க ராசியிலேயே இடம் பெற போறாரு. உங்க கூடைய, அதாவது உங்க ராசியிலேயே அசுரகுரு, தேவகுரு, சுக்கிரனும் குருவும் ஒன்றிணைந்து இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட கதவுகளை திறக்க போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா ரொம்ப, அதாவது எந்த முயற்சியும், எது வந்தாலும் எந்த முயற்சியும் அந்த அறிவு சார்ந்த விஷயத்திலேயே, அறிவு கூர்ந்த விஷயம் என்ன, இதுல என்ன விஷயம் இருக்கும், எதனால இதை சொல்றாங்க, இதன் அடிப்படை என்ன, இதன் பின்னணி என்ன அதிகமாக யோசித்து செயல்படும் மிதுன ராசிக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் பரிவர்த்தனை பெற்று ஒருவருக்கொருவர் பலம் பொருந்தி ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரப்போகுதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா அதுக்குண்டான பலன் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் லாபமாக மாறப்போகுதுங்க. எந்த முயற்சியும் உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. புதிய தொடர்புகள் மூலமா முன்னேற்றம், லாபம், அதன் மூலமா உங்களுக்கு செல்வாக்கு பெறுகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாரு, குரு உச்சம் பெறுகிறார். இதனால் உங்கள் வாக்குக்கு செல்வாக்கு அதிகமாகும், உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணமழை, அதாவது உங்களுக்கு எதிர்பார்த்த பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. ஏன்னா பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு மாறுறாரு. சோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராயிடுவீங்க. முக்கியமா வேலையில ஒரு நிரந்தரத்தன்மை, அரசு சார்ந்த தொழில், அது மூலமா உங்களுக்கு உங்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு என புதிய பதவி, அரசு சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம், நல்ல ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமா இந்த டீச்சர்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல ஒரு வருஷமாக இருக்க போது. அதன் முதல் மாதமாக இந்த மாதத்தில் அதன் பலனை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் அவர் ஆட்சி பெற்று பலம் புரிந்து மேஷராசியில் இருக்கும் கூடிய காலத்தில் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகள், நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். நீங்க என்னென்ன அதாவது உங்களோட கனவு திட்டம், உங்களோட கனவு ப்ராஜெக்ட், ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய அனைத்து திட்டங்களும் நிறைவேறும். புதிய முடிவுகள் எல்லாமே முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் நீங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அனைத்து முயற்சிகளும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாம அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல அப்புறம் பாத்துக்கலாம், உன் ஃப்ரெண்டு சொன்னா அப்புறம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி காலதாமதம் பண்ணாமல், அடுத்தது தள்ளி போடாமல், இம்மிடியட்டா உடனே அதெல்லாம் முயற்சி பண்ணி செயல்படுத்துங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது என்னப்பா இது போனா என்னப்பா ஆக போகுது, சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. அறியாத நண்பர்கள், தெரியாத நபர்கள்லாம் கூப்பிடும் போது போய் அதை அட்டன் பண்ணுங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது.
முக்கியமா வந்து திருமண தடைகள் நீங்கும், காதல் கல்யாணம் கை கொடுக்கும், திருமண பேச்சுவார்த்தையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து சுப காரியங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடம், அதாவது உங்களுக்கு 2ஆம் இடம் கடகராசியில் உச்சம் பெற போகிறார் இந்த மாத கடைசியில். இதன் அடிப்படையில் உங்களுக்கு பொருளாதார வசதி, பேரு புகழ் என அனைத்து வசதிகளும் கிடைக்க பெறுவீர்கள். இனிமே உங்க காட்டுல மழைன்ற மாதிரி தாங்க இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப வந்து தோழமை, அதாவது நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதாவது புதிய மனிதர்கள் கூட ரொம்ப நெருங்கி பழகிறது, இந்த அமைப்பெல்லாம் இவங்க கிட்ட நல்லா இருக்கும். அதன் அடிப்படையிலே இவங்க வளர்ச்சி அடைய போறான்னு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் முன்னாடி போய் கான்டாக்ட் பண்ணீங்க, உங்களோட திட்டங்களை சொல்லியிருந்தீங்க, வேலைக்கு கூட அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவரெல்லாம் இப்போ கூப்பிட்டு வாங்கப்பா உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிருக்கு, நான் உங்களுக்கு உங்க இதுவை பார்த்தேன், உங்க ப்ரொஃபைல் பார்த்தேன், இது நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், இப்போதான் எங்களுக்கு கம்பெனியில் ஓப்பன் ஆயிருக்கு, ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, நீங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற அளவுக்கு பதவி எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தொழிலும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களாம் வந்து புதிய ப்ராஜெக்ட், உங்களோட ஒரு எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பார்ட்னர் இல்லைன்னா உங்க ஃபினான்ஷியருக்கு உங்களுக்கு ஃபண்ட் பண்றவர்களுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது டெமோ காமிச்சிருந்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி அதிக லாபத்தன்மை கொடுக்கக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்கு இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து அனைத்து கிரகங்களுமே, அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார், சூரியனும் பார்த்தீங்கன்னா உச்ச நிலைமையிலிருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அதன் மூலமா உங்களுக்கு சுப செலவுகள் சுப காரியங்கள் பண்றதுக்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 3க்கு அதிபதி. ஸோ உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கூடிய கிரகமாக 12ஆம் இடத்தில் சூரியன் பலம் புரிந்து இருக்கிறார். உங்க லக்னாதிபதியும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறார். இதன் மூலமா வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கான வெளிநாடு போற அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி தொழில் பிசினஸ் சம்பந்தமா நான் வந்து வெளிநாட்டுக்கு போறோன்ற மாதிரி வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போகணுன்ற அமைப்பெல்லாம் விசாக்கு வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும். ஸோ மிதுன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு சிறப்பு மிக்க மாதம், பொற்காலமாவே இருக்க போதுங்க. ஏன்னா வாழ்க்கையில எந்த திசையை நோக்கிடா போறோம், நம்ம ஒரு மாதிரி ஒரு அதாவது ஒரு 35-36 வயசு கடந்துமே வந்து ஒரு வாழ்க்கையில செட்டில் ஆகாம, ஒரு நிரந்தர வேலை இல்லை, ஒரு குடும்பத்துல ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதி இல்லைன்ற மாதிரி குழம்பிக் கொண்டு இருந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. இதுதான் உங்க வழி, இதன் மூலயமா நீங்க போனீங்கன்னா வெற்றி பாதை அடையலாம் என்ற அமைப்பு எல்லாம் கிரக அமைப்பு அப்படிதான் இருக்குது. அதன் மூலமே வந்து புதிய மனிதர்கள் நண்பர்கள்லாம் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணீங்க. இந்த மாசம் உங்கள் வாழ்க்கையை திசையை மாற்றி உயர்ந்த கட்டத்துக்கு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய மாதகமாக இருக்க போதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டக்கிழமை புதன்கிழமை. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பச்சை நிற ஆடை அணிந்து தானம் பண்ணுங்க, ஏழை எளியோர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசினியர்களே, இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு வளம் தரும் மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா கடகராசியில் அதிகமாக சந்தோஷம் பெறக்கூடிய காலம், அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய காலம் இந்த வைகாசி மாதங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில்காரகன், உங்களுக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான திருப்பங்கள், முன்னேற்றங்கள், அதிகமான வாய்ப்புகள் காத்துக்கிட்டுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து இந்த தொழில் பணவரவு விஷயத்துல ரொம்ப சங்கடங்கள்ல வந்து சந்திச்சு, என்னடா வேலைக்கு போறோம், என்ன வேலைக்கு பண்ணாலுமே வந்து நமக்கு திருப்தியா இல்லை, ஏதோ ஒரு கடமைக்கு போறோம், அதே மாதிரி பிசினஸ் பண்ணாலுமே வந்து ஒரு மனநிறைவு இல்லாம ஒரு குழப்பத்திலேயே இருந்து, ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் கொண்ட ராசி நீங்க. ஏன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே உங்களை குழப்பி விட்டு இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி உங்களை வந்து ஒரு கலக்கத்துல உங்களை ஒரு தெளிவான எடுக்கக்கூடியாத சூழ்நிலையை வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவ்வளவு நாளா. ஆனா அதெல்லாம் எடுத்தெறிந்து உடைத்தெறித்து இந்த மாதத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சக்சஸ், வேலை, வெற்றி, தொழில் எல்லாமே சூப்பரா இருக்க போதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் மாதமே சொல்லாங்க. ஏன்னா இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து என்னன்னா உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போடுது, உங்க குடும்ப நலத்தை உயர்த்த போது, உங்களோட சமூகம் உங்களையும் உங்களை சார்ந்த சமூகத்தையும் உயர்வு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலத்துல நீங்க எடுப்பீங்க. ஏன்னா
பணம், தொழில் அத வச்சுதான் வந்து பணவரவு அதிகரிக்கும். அதன் மூலியமா தான் நம்ம குடும்பத்திலயும், ஒரு சமூகத்திலயும் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே உண்டாகும். நம்ம வேலைக்கே போகாம, வீட்டுக்கு வந்து ஒரு பைசாவே குடுக்காம, காசும் குடுக்காம நம்ம வந்து ஏதோ ஒர்க் பண்றோம்ன்ற சுத்திட்டு இருந்ததெல்லாம் நமக்கு மதிப்புலாம் கிடையாதுங்க. பேரும் கிடையாது. ஏதோ பண்றாங்க. ஆனா சும்மா ஒண்ணும் இல்லங்க வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மாற்றி அமைத்து, உங்க திறமைக்கு அதாவது உங்களோட திட்டங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டத்துல இருப்பீங்க. முக்கியமா தொழில் வேலையில வந்து உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். புதிய வந்து தொடர்புகள் மேல அதிகாரிகள் மூலியமா உங்களுக்கு வந்து பாராட்டு, வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க உயர் அதிகாரிகளே மாறி போயிடுவாங்க. அதாவது இவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து தொல்லைகள் குடுத்து வந்த உயர் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள்லாம் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லன்னா வேற ஊருக்கு மாத்தலாயிடுவாங்க. இல்லன்னா அவங்களே வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்று அவங்கள தூக்குற அளவுக்கு நிலைமை மாற்றி விட்டுட்டு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு திறமையை கண்டு வந்து உங்க திறமையை மறைவா இருந்ததெல்லாம் உங்கள வந்து வெளிக்கொணர்ந்து, உங்களை வந்து அதிக பதவிகளிலும், பொறுப்புகளிலும் குடுத்து, உங்க வேலைக்கேற்ற ஒரு பொறுப்பை குடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருக்க போகுதுங்க. ஏன்னா, இவ்வளவு நாளா நீங்க உழைப்பு, வேலை அப்படின்னு கஷ்டப்பட்டாலும், அதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல. ஒரு மாரி நமக்கு ஒரு மதிப்பு இல்ல அப்படின்ற மாரி ஒரு சங்கடத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு விடிவு காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா, வேலைக்கான அதிபதியான கிரகம் உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கும்போது அது வெளிக்கொண்டு வந்துருவாரு. அதன் மூலியமா உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி, ஊதிய உயர்வு எல்லாம் குடுக்க போறாரு. முக்கியமா அரசியல் துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல பதவி உயர்வு, பொறுப்பு, நீங்க நினைக்கிற ஒரு ஒர்க் பர்மிஷன்ஸ் வந்து அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதன் மூலயமா பொருளாதார வசதி, செல்வாக்கு கைகூடும். ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு கல்யாண பேச்சுக்கள்லாம் வந்து நல்ல சுமூகமா முடியும். அதாவது இவ்வளவு நாளா வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து தாமதமா ஆகியிருதுன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது சாதகமாக அமைந்து திருமண வாய்ப்புகள் கைகூடும். இதன் மூலியமா வந்து குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பும் கடக ராசிக்கு இந்த காலத்தில் கொடுத்துருவார். உங்களோட ராசிநாதன் சந்திரன், அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களோட ராசியிலே உச்சம் பெற்று 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று பலம் புரிந்து இந்த மாத கடத்தில் வரப்போகிறார். அதனால என்னங்க, இனிமே நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றிங்க. முக்கியமா வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு லாபம், பொருளாதாரம் அதிகமா வரப்போகுதுங்க. ஏதோ ஒரு வேலை பண்ணோம், ஆனா புதுசா வருமானம் பெருசா இல்லைன்ற ஒரு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த வழியை போப்பா, இங்க போனா உனக்கு வந்து நீ கொடுக்கிற பொருளுக்கு இவ்வளவு அதாவது இவ்வளவு வருமானம் வரும். நீ குடுக்குற ஐடியாக்கு இவ்வளவு உனக்கு ரிசல்ட் வரும், இவ்வளவு ஒரு ஊதியம் வரும்ன்ற மாரி அமைப்பெல்லாம் வேலையில இருக்கிறவங்களும் சரி, தொழில் பண்றவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி திருமண முயற்சிகள் கைகூடும். முக்கியமா நண்பர்கள் மூலியமா வெளிநாடு போறது, இந்த மாரி இன்ப சுற்றுலா போற அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஸோ இந்த கடக ராசிக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு விடிவு காலம் பிறந்துச்சுன்னு நினைச்சுக்கலாங்க. ஏன்னா வேலை தாங்க ரொம்ப முக்கியம். உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்ன்ற மாரி வேலையை பொறுத்தே தான் நம்மளோட கூட இருக்கவங்களும் நம்மள எப்படி பழகுவாங்க. அதாவது கூட இருக்கவங்களும் நம்ம கூட எப்படி பழகுறது, குடும்பங்கள் நம்மள உற்றார் உறவினர்கள் நம்மள எப்படி மதிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, நம்மகிட்ட நேரா ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அடிப்படை வந்து நம்மளோட வேலை, நம்மளோட உத்தியோகம், நம்மளோட வருமானத்தை வச்சுதான் நம்மளோட தராதரமே வந்து முடிவு பண்றாங்க. இப்ப இது எல்லாமே மாற்றி அமைத்து, இல்லப்பா என்னமோ நினைச்சோம்பா, அவன் நினைச்சபடியே பண்ணிட்டான்பா, என்னமோ நினைச்சோம்பா, அவன் நினைச்சதை சாதிச்சுட்டான், அவன் வைராகியமா இருந்து முடிவு பண்ணிட்டான், அவன் நினைச்சத வேலைக்கு போயிட்டான், அவன் நினைச்ச பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், நினைச்ச துறையில போய் சேர்ந்துட்டான், அரசியல் அவன் இந்த பதவிக்கு போனா வெற்றி பெற்றுவான்னு சொன்னா வெற்றி பெற்றான். அந்த மாதிரி நீங்க நினைச்சதை வெற்றி அடையக்கூடிய சாதிக்கக்கூடிய திறமை எல்லாம் வெளிப்படுத்தும் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக இருக்க போதுங்க. பணவரவு அதிக போது. புதிய வாழ்க்கை இப்ப இனிமே அதாவது இந்த திறமையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, இப்படி எல்லாம் பேசினா நம்மளால பண்ண முடியுமா என்ற உங்களோட திறமையே உங்களுக்கு ஒளிந்து கொண்டிருந்ததெல்லாம் உங்களுக்கு நேரா பிரதிபலித்து கண்ணாடி முன்னாடியே நின்னா உங்களுக்கு பிரதிபலிக்கும் தெரியுமா, இதோட நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரதிபலித்து, இனிமே நம்ம என்ன பண்ணாலும் சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து, இனிமே எடுத்து வைக்கிற காரியம் வெற்றி, உங்களோட செயலெல்லாம் லாபத்தையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை மட்டும் இல்லைங்க, நீங்க உங்களை சார்ந்தவங்களையும் வழி கொண்டு போவீங்க. நீங்க மட்டும் வளராமல் உங்க கூட இருக்கிற நண்பர்கள், உங்க சக ஊழியர்களையும் வந்து உங்களோட கைகோர்த்து கூட்டு போங்க. நீங்க பதவி உயர்த்தும் போது அவங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றம் இருக்கிற அனைவரையும் வந்து உயர்த்தி செல்லக்கூடிய ராசி அமைப்பு தான் கடகராசி. சோ இந்த ராசிநாதனுக்கு சந்திரன் உங்க ராசியில் குரு பகவான் உச்சம் பெறும்போது அனைத்து சகல வசதிகளும் சந்தோஷத்துகளும் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்டமான கிழமை வந்து திங்கட்கிழமை,
செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் சிறப்பா இருக்க போது. அதே மாதிரி அம்மன் தாயார் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து மகாலட்சுமி இல்லைன்னா விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் சிறப்பாக இருப்பதுங்க. கன்னிராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு முன்னேற்றமும் பொறுப்பும் சேர்ந்து வந்து கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. இவ்வளவு நாளா நீங்க வந்து குழப்பங்கள்ல வந்து சுத்திக்கிட்டு இருந்தீங்க. ரொம்ப ஒரு தெளிவில்லாம, உங்களுக்கு வந்து ஒரு சிந்தனையில வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாம, எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் வந்து ஒரு சிக்கல்களையும் தாமதத்தையும், சில முடிவுகள் வந்து உங்களுக்கே பிரச்சனையா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்தது. ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அமைப்புகள்லாம் படிப்படியா மாறி இருக்கும். இந்த வைகாசி மாதம் தமிழ் மாதத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன், அதாவது புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்று பலம் பொருந்தி இருக்கிறாங்க. ஸோ 10ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் பலம் பொருந்தி இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் உங்க குடும்பத்துல காத்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள், முக்கியமா வந்து கன்னிராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை அதாவது சூழ்நிலையை சமாளித்தாலும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு அமைதியான நிலைமை, குழந்தைகளுக்கு தேவையான பூர்த்திகள் பண்றது, மனைவிக்கு தேவையான இதெல்லாம் பண்ணாதான் அவங்க வந்து வேலையை வந்து தொழிலை வந்து திருப்தியா பண்ண முடியும். ஸோ அங்க அவங்களுக்கு நிம்மதி இல்லைனாலே இங்கே வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும். ஸோ அதனாலே வந்து தொழில வந்து சில மந்த நிலைமை, சில வந்து லாஸ், இந்த மாதிரிலாம் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணாம இருந்ததெல்லாம் இந்த மாதத்திலிருந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. இனிமே உங்க குடும்பத்துல வந்து சந்தோஷம், அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில மாறக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9ஆம் இடத்துல, அதாவது உங்க ராசிநாதன் புதன் பகவானும் அங்க இருக்கிறாருங்க. அதனால நீங்க நினைக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம், நீங்க எதிர்பார்க்கிற ஒரு உங்களோட சின்னதா ஏதோ ஒரு இந்த இடத்துக்கு போய் பார்க்கணுங்க, இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும், இல்ல சும்மா இந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் மீட் பண்ணணும், இல்ல ஒய்ஃபை கூட்டிட்டு போய் இந்த இடத்துக்கு போகணும், இந்த கோவிலுக்கு போகணுன்ற இதெல்லாம் கூட அந்த தடைப்பட்டு இருந்ததெல்லாம் இந்த மாற்றி அமைத்து சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன கனவுகள், குழந்தைகளுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது, குடும்பத்துக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதனாலே வந்து நீங்க ரொம்ப நல்லா பூஸ்டப் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் அதிகமாயிடும், உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதன் அடிப்படையில வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமான பிறகு உங்களுக்கு வந்து அவங்க சந்தோஷமாயிட்டாங்க, இனிமே நம்ம போய் வேலை தொழில போய் கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி ஒரு திருப்தியா போயிட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா போய் ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு அதிகமான லாபம், பொருளாதாரம், நீங்க அதாவது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமா இருந்தால் தான் நான் வேலையிலும் சந்தோஷமா இருக்க முடியுன்ற மாதிரி அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். ஸோ அதனால இந்த மாதத்தில் நீங்க வந்து குடும்பம், குழந்தைன்னு அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. அதுக்குண்டான அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்துல இருக்கு. இதன் மூலயமா நீங்க கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ், ஒரு ரிலாக்ஸ்னஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க தொழில போய் வேலை செய்யறது இடம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். இப்போ நீங்க அங்க சும்மா ஒரு ஒரு மணி நேரம் தான் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பீங்க, ஒரு மணி நேரம் சும்மா போன்ல ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வந்து ஃபேமிலிக்காக இந்த மாதம் ரன் பண்றீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பெரிய லாபம், பெரிய ஒரு தொழில் முயற்சி, தொழில் சிறு சிறு அதிசயங்கள்லாம் உங்களுக்கு வரும். என்ன சார் போனே பண்ணல, நீங்க எப்பயுமே கால் பண்ணுவீங்க, இப்போ எதுவுமே பண்ணலையா அப்படின்ட்டு நீங்க எப்பயோ கூப்பிட்டவங்களும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணி கொடுங்க, இந்தாங்க புதுசாக நம்ம டெவலப் பண்ணலாம், இன்னொரு பிரான்ச்சுக்காக அவங்க பேசியிருந்தோமே, நீங்க வாங்க நான் சைன் அப் பண்றேன், நீங்க அக்ரிமெண்ட் கொண்டு வாங்க, சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமாக இந்த வைகாசி மாதம் இருக்கு. அதனால தான் வைகாசி மாதம் பிறந்தாச்சு, கன்னிராசிக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுன்ற மாதிரி இந்த மாதம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அடியெல்லாம் வெற்றி படியாக மாறப்போகுது. ஆனா 75% நீங்க குடும்பத்துக்காக, குடும்ப சந்தோஷத்துக்காக தான் இருக்க போறீங்க. அதன் சந்தோஷமே உங்கள் கூட இருக்கிறவங்களையும், உங்க வேலை செய்யற இடத்தையும் நீங்க சந்தோஷமா மாற்றக்கூடிய காலமாக இருக்க போகுது. முக்கியமா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதம், அதாவது சில பேர் வந்து இந்த 90s கிட்ஸ் சில பேர்லாம் இருக்கலாம், செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த ஒரு மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சது தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பிசினஸ் ஓகே ஆன பிறகு தான் கல்யாணம் பண்றவங்கலாம் காலதாமதம் பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் நீங்க ஓரமா வச்சுங்க. திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும். உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமே வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உங்களோட அதாவது கன்னிராசிக்கான அந்த அமைப்பு இருக்கு. அதனால திருமணம், காதல் எல்லாமே கைகூடும்.
அதாவது பெற்றோரோட சம்மதத்தோட வந்து நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த அமைப்பு எல்லாம் இந்த மாதம் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்க போறாரு. 11ஆம் இடத்துல குரு பகவான் அவரு உங்களுக்கு 4ஆம் அதிபதி. அதாவது கன்னி ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்தில் இடம்பெறும் போது உங்களுக்கு அனைத்து சுகங்களும் வாய்ப்புகளும் அனைத்து செயல்களும் வந்து அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலே உங்களுக்கு ஆரம்பிச்சிருவார். ஏன்னா இந்த மாதம் கடைசியில் அவர் பெயர்ச்சி அடைகிறாரு. அவர் கடக ராசிக்கு. ஸோ குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறது, திருமண வாழ்க்கைகள், முக்கியமா குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாம தவிச்சு கொண்டிருந்த கன்னிராசி நிறைய பேர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி மருத்துவம் மூலயமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் இருக்கு. ஸோ புதுசா வீடு வாங்கணும், வீடுக்கான அக்ரிமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி இடம் வாங்கணும், இடத்த போய் பார்க்கணும், பூமி பூஜை பண்ணணும். ஸோ இந்த பேசிக், அதாவது முதல் கட்ட நடவடிக்கை எல்லாம் இந்த காலத்துல பண்ணுவீங்க. அதாவது புதிய கார் வாங்கணும்னா கூட புக் பண்ணுவீங்க. அது 3 மாசம் ஆகும் டெலிவரி ஆகுனாலும் இந்த மாதத்துல அதை பண்ணுவீங்க. ஸோ அதனோட செயல் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலமாக கன்னிராசிக்கு பண்ண போறீங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெறுகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லை தீரப்போகுதுங்க. கடன் பிரச்சனை முற்றிலுமா தீரப்போகுது. இதன் மூலமா உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்க போகுது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலப்போகுது. ஸோ கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சந்தோஷமான மாதமாக இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் பச்சை, நிறம் கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஸோ வேலைக்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தட்சிணாமூர்த்தி கோயிலும் போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமான குதூகலமிக்க மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போகுதுங்க. கன்னிராசி நேயர்களே, வைகாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு ஒளி பொருந்த மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ரிஷப வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. அதனால அவர் வீடு கொடுத்த சுக்கிரனும் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிக முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா அஷ்டம சனியா இருந்து சனி பகவான் தொழில்காரகன் வந்து சில சங்கடங்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்தாலும் உங்க ராசிநாதன் தொழில் சாணத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்க இவ்வளவு நாளா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு விடிவு காலம் வரப்போகுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா சிம்மம்னாலே வெற்றி, சிம்மம்னாலே லாபம், சிம்மம்னாலே அதிகாரம், சிம்மம்னாலே ஆட்சி திறமை, ஆளுமை திறமை, நிர்வாக திறமை, அதாவது ஒரு அதிகாரம். அவங்க நேரா போய் நின்னாலே அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயப்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களோட அதாவது அந்த கம்பீரம், உங்களோட பார்வை எல்லாமே அந்த நேர்மை, அதுல வந்து ஒரு ஆக்ரோஷம், ஒரு வெற்றி. எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணாலும் அதுல வெற்றி அடையணும், அதையும் வந்து இமிடியேட்டா செயல்படுத்தணும், இல்லைன்னா அந்த காரியத்துல நீங்க இறங்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்றி, துணிவு, எதுலையும் வந்து ஒரு துணிச்சல் மிக்க ராசினா அது சிம்ம ராசி தான். ஸோ இந்த சிம்ம ராசிக்கு சில சங்கடங்கள், அதாவது சச்சரவுகள், அஷ்டம சனியை 8ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் கொடுத்திருந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் என்ற மாதிரி சிம்மராசிகர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மறுபடியும் பிரம்மாண்டத்தை நோக்கி வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா சிம்மம் என்ன வந்து சிம்ம ராசியில ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அது அவங்களோட தனித்துவத்தை எப்பவுமே காட்டுவாங்க. அதாவது என் காலில் தான் நிற்பேன், என்னாலதான் இங்க நடக்குது, என்னோட ஆளுமையில தான் இந்த குடும்பம் இருக்குது, என்னோட ஆளுமையில தான் இந்த ஆபீஸே நடக்குது, என்னோட நிர்வாக திறனாலதான் என்னோட அந்த ஒரு அதாவது ஒரு கர்வமும் ஒரு கம்பீரமும் இருக்கும். அதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு சிக்கலோ அதுல ஒரு தரக்குறைவோ அவங்க அதை பத்தி ஏதாவது சொன்னாங்கனாலே அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அப்படியே அந்த மாதிரி யாராவது பழி போட்டாலும் அதை வந்து விலக்கி, அதை நியாயப்படுத்தி, நேர்மையாக்கி, அதை வந்து என்னோடதுதான், நான் தான், என்னாலதான் இது நடந்தது, என்னோட வழிகாட்டுதல்ல தான் இது நடந்தது என்று மேலிடத்திலும் சரி, அதாவது அவங்களுக்கு யாருக்கிட்ட நிரூபிக்கணுமோ அதை நிரூபிச்சு ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்பாங்க தலை நிமிர்ந்து. ஸோ இவங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கும்போது பாகியாதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் பாகியமா இருக்கும் காலகட்டத்தில் அனைத்து பாகியங்களையும் செல்வங்களையும் கிடைக்க பெறுவார்கள். முக்கியமா இந்த மாதத்துல இவங்க நினைத்த சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு புதிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதோ, ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும், அவங்களோட ஆசைகள் நிறைவேறும் கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்க போது. உங்க குழந்தைக்காக முதலீடுகள் செய்வீங்க. உங்க குழந்தையின் நலனுக்காக வந்து ஒரு சிறு சிறு முதலீடுகள் பண்ணி அவங்களுக்கு ஒரு எதிர்கால திட்டங்கள் செயல்படுத்துவீர்கள். அவங்களோட அதாவது எஜுகேஷனும் சரி, கல்லூரியில சேர்க்கறதுக்காகவும் சரி, அதுக்கான முனைப்பிடுவீர்கள். அதற்காக நீங்க வந்து 4 பேர்கிட்ட விசாரிப்பீங்க. எல்லா வழியும் இது யோசிச்சு ஒரு தீர்மானித்து குழந்தைகளின் கல்விக்காகவும் அவங்களோட எதிர்கால திட்டத்துக்காகவும் சில முடிவுகள்லாம் இந்த காலத்துல எடுப்பீங்க. அதன் மூலயமா உங்க குழந்தைகள் வந்து உங்க மேலமா ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா அதாவது உங்களால தாங்க நாங்க அந்த இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதாவது உங்கள் மூலயமா உங்கள் குழந்தையோட சந்தோஷத்தை நீங்க கொண்டு செல்வீர்கள். வீட்ல சுபகாரியங்கள் நடத்துறது, அதாவது வீட்ல சும்மா ஒரு ஹோமம் பண்றது, கணபதி ஹோமம் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் நீங்க பண்ணுவீங்க. முக்கியமா உங்களுக்கு இந்த இறைவன் அதாவது சிவன் வழிபாடு, முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதத்தில் அதையும் நீங்க போவீங்க. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு புதிய வேலைகள், திட்டங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. உங்களுக்கு ஏற்பட்டு வந்த கஷ்டங்கள், சங்கடங்கள்லாம் தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் உடல்நல பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுவும் இந்த மாதத்தில் அதாவது இந்த மாதத்தில் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கி சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. அதாவது மருத்துவ செலவு, அதாவது தேவையில்லாம செலவே பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத விரைய செலவா இருந்ததெல்லாம், அனாவசிய செலவெல்லாம் இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் சுப செலவுகளாகவும் உங்களோட சந்தோஷத்துக்காக செலவு பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. இந்த வைகாசி மாதத்தில் சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பு மிக்க காலமாகவும் இருக்க போகுது. அதே மாதிரி 12ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கணும், முக்கியமா சிம்ம ராசிகர்கள் உயர்கல்வி படிக்கணும்ன்ற, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், அங்கேயே வேலை வாய்ப்பெல்லாம் தேடணும்ன்ற முதல் படி, அதாவது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதன் மூலயமா நீங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டு அங்கேயே உங்களுக்கு வேலை கிடைச்சு அங்கேயே குடும்பம்லாம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமா இந்த காதல் கல்யாண வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு. யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்கள்லாம் கல்யாணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் கைகூடும். முக்கியமா இந்த மாதத்தில் சிம்மராசிக்கு அவங்க எதிர்பார்த்த அனைத்து சந்தோஷங்களும் அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்ட யோகம், திடீர் லாட்டரி யோகம், திடீர் பணவரும் என அனைத்து சகல சந்தோஷத்தையும் கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா எல்லா கிரகமே ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போது. உங்களுக்கு ராசியான எண் 1ஆம் எண், 5ஆம் எண், நிறம் சிவப்பு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராசியான கிழமை ஞாயிற்றுக்கிழமை. சிவன் அருளால் உங்களுக்கு அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு யோகா காலனே சொல்லலாங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவோட இணையறாங்க. அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதம்னே சொல்லாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. எதிர்பாராத பணவரவு, முக்கியமா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய குறிக்கோளை நோக்கி போகக்கூடிய டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை தொழில் அமைக்கிற யோகம்லாம் இந்த மாதத்துல இருக்க போதுங்க. ஏன்னா 2க்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் மேஷராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாகவும் இருக்க போதுங்க. ஏன்னா தனாதிபதி தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு பொது வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் ஒரு நல்ல பேரு அங்கீகாரம் கிடைக்கும். கூட்டாளிகள் மூலமாக, நண்பர் மூலமா பிசினஸ் ஆரம்பிக்கிறது, அவங்களோட தொடர்புகள், அவங்களோட உதவியால உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறது, வேலை ஆரம்பிக்கிறது, அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலமா, அதாவது நட்பு வட்டாரங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இன்றாமல் புதன் பகவானும், அதாவது உங்களுக்கு 12க்கு அதிபதி புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெறாங்க இந்த மாதத்துல. அதன் அடிப்படையில் உங்களுக்கு 8ஆம் இடமும் பலம் பெறுது, 9ஆம் இடமும் பலம் பெறும் போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா ரொம்ப உழைப்புக்கு நேர்மைக்கும் பேர் போன துலாம் ராசிகர்களுக்கு உங்க வேலையை எப்பவுமே விட்டு கொடுக்காம தொழில் வேலைன்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை வாட்டி நீங்க அதுல தோய்வடைந்தாலும், அதுல ஒரு சரிவை கண்டாலும் அதை எப்படி சரி செய்யலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்து போலாம், இதை எப்படி சரி பண்ணலாம் என்று யோசனையிலே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் அதுக்குண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. புதிய லீடர், புதிய மென்டார், அதாவது புதிய குருமார்கள் மூலமா, பெரிய மனிதர்கள் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு அந்த ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமா உங்களுக்கு நல்ல வழிகாட்டு தளம் வரப்போகுது. அதன் அடிப்படையில் உங்கள் வேலையிலும் சரி தொழிலும் சரி நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதன் மூலமா பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டாக போகுதுங்க. 3ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு இருக்கும்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும்
முன்னேற்றமும் வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ வேலை தொழில் சார்ந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள், வேலையில வந்து சில தொந்தரவுகள், சில சச்சரவுகள்லாம் கொடுத்திருந்தாலும் குரு சுக்கிரன் இணையும் இந்த 9ஆம் இடத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க புதிய வேலை, புதிய தொழில் அமைக்கிற காலகட்டமாக இந்த மாதத்தில் இருக்கும். முக்கியமா வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் வெளிநாடு போறது, தூரதேச பிரயாணம் போறது, தொலைதூர பிரயாணம் மூலமா ஆதாயம் வர்றது, தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றது, இந்த அமைப்பெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு சுக்கிரன். ஸோ இந்த மாத கடைசியில் சுக்கிரன் அங்கதான் இருக்க போறாருங்க. குரு பகவான் வந்து உச்சம் பெற்று கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. 12 வருடங்களுக்கு பிறகு அவரு உச்ச குருவா வரும் 10ஆம் இடம் உங்களுக்கு பெரிய தொழில் மாற்றம், இடமாற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா 10ல் குரு இருந்தாலும் அவர் 5ஆம் பார்வையா உங்களோட 2ஆம் வீட்டில், அதாவது விச்சக ராசி தான் பாக்குறாரு. ஸோ 2ஆம் இடம்ன்றது குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, தனவரவு, உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள், குழந்தைகளோட திட்டங்கள், குடும்பத்திற்காக செலவு பண்றது, குடும்பத்திற்காக முதலீடு பண்றது, இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி, அதாவது ஒரு தீர்வு, அதாவது ஒரு வீட்டோட அதாவது உங்க கணவன் மனையோட உட்கார்ந்து நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், எதிர்கால திட்டங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வீடு கட்டணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு இடம் வாங்கணும்னா என்ன பண்ணணும், ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து குடும்பத்தோடு ஆலோசித்து அதுக்குண்டான வழிகாட்டுதலையும் இந்த மாதத்தில் நடைமுறைப்படுத்துவீங்க. ஏன்னா குரு பகவான் இந்த மாத கடத்தில் 10ஆம் இடத்தில் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுக்குண்டான செயல் திட்டங்களை இந்த மாசத்திலே ஆரம்பித்துருவார். அதனால துணை கிரகங்களான புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன். ஸோ அதனால தான் இந்த மாத கிரகங்கள் ஒரு வாட்டியும் பெயர்ச்சி அடையும் போது இந்த வருட கிரகங்களோட இணையும் போது இந்த பலன்களை இரட்டிப்பாக செய்து அதனுடைய ஆக்டிவேஷன், அதாவது ஒரு கிரகம் 12 மாதம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருந்து ஒரு நல்லதையும் ஒரு கெட்டதையும் மாற்றி மாற்றி அமைக்கும்னா அது மட்டும் பண்ணாதுங்க. ஏன்னா இந்த துணை கிரகங்களாக சொல்லக்கூடிய மாத கிரகங்களும் அவங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. பார்வை, அவங்க கூட கேந்திரம் அதிபதி படுறது, திரிகோணாதிபதி படுறது, பார்வை படுறது, அதன் அடிப்படையில் தான் மாசம் மாசம் ஒருத்தருக்கு வந்து சில முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும். இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகுதுங்க, ஒரு செப்டம்பர் மாசம், நவம்பர் மாசம், இல்லை டிசம்பர் மாசத்துல கல்யாணம் ஆகுதுன்னா அந்த மாசத்திலே பார்த்துட்டு பொண்ணு பார்த்துட்டு உடனே வந்து அமைப்பெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கு உண்டான முதற்கட்ட நடவடிக்கையாக பெண் பார்க்கறது, வீட்டுக்கு போறது, அது நல்ல ஜாதகமான பொருத்தம் பார்க்கறது, பேச்சுவார்த்தை நடக்கிறதுலாம் அதுக்கு ஒரு முந்தின ஒரு 3 மாசம் 6 மாசமே அதோட பயிற்சிகள் நடைமுறைப்படும். அதன் அடிப்படையில் அது வந்து ஒத்து போயிட்டு நம்ம இதை கல்யாணத்துல போய் முடிவடையும். ஸோ அதுக்குண்டான ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னானே அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு காரணம் இதன் அமைப்பில் தான். ஏன்னா அந்த குருவோடு இணையும் சுக்கிரனும் புதனும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணக்கூடிய கிரகம், சூரியனோட இருக்கும். இவங்களோட செயல்திறன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதனால தான் இந்த துலாம் ராசிக்காரங்கெல்லாம் வந்து டிசிஷன் மேக்கிங் டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. கோவப்படுறதுலயும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறதுலும் சரி, அதாவது ஒரு புத்திசாலித்தனம் கலந்து ஒரு ஸ்பீடாக முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதனாலதான் வந்து சுக்கிரன் உங்களுக்கு ஆதிபத்தியம் இருக்காரு. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே செல்வம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப நலத்துக்காக யோசிக்கிற ராசியில நீங்களும் நம்பர் 1 ராசி. ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு புதிய லீடர், அதாவது புதிய மென்டர், அப்பா வழி ஆதரவு, தந்தை வழி ஆதரவு, சந்தை வழி சொத்துக்கெல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருக்க போகுது. முக்கியமா வேலை தொழில் நிமித்தமா புதிய புதிய முடிவுகள் எடுப்பீங்க, புதிய புதிய முதலீடு பண்ணுவீங்க. அதன் மூலமா ஒரு நிரந்தர வருவாய் கிடைக்கிறதுக்கு ஆதாயமான திட்டங்கள்லாம் செயல்படுத்துவீர்கள். ஸோ வைகாசி மாதம் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தொடங்கும், புதிய பாதையை தொடங்கும், புதிய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணி அதை செயல்முறைப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய மாதமாக துலாம் ராசிகளுக்கு இந்த மாதம் இருக்க போது. முக்கியமா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு செல்வம் வளம் பெருகும் மாதமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இது ஒரு வெற்றி மாதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த மாதமானது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போதுங்க. அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லலாங்க. முக்கியமா புதிய வேலை தொழில்ல உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருப்பதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வேலைக்கு
ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு ஒரு தொழில் பண்றதையும் வேலை பண்றதையும் ஒரு மும்மரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதற்கான நிரந்தர பணி, அதாவது நிரந்தர தன்மையும் அதுக்கு உண்டான பொருளாதாரத்தையும் கொஞ்சம் தாமதமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வேலை என்னமோ அதிகமா செய்யறது இருக்கும். ஆனா அதுக்குண்ட பலனும் அவப்பெயர்கள் பழிச்சொல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த அமைப்புகள்லாம் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம், உங்களுக்கு ஒரு மரியாதை, உங்களுக்கு ஒரு உயர்வெல்லாம் கிடைக்க போற மாதமாக இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் பலம் போந்து இருக்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம் எல்லாம் வெளிப்படும். நீங்க எடுத்த காரியம் வெற்றி அடையும். முக்கியமா உங்களை எதிர்த்து பேசினவங்க உங்களுக்கு மறைமுக எதிரிகள் எல்லாம் மறைந்து போவார்கள். உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படும். கடன் பிரச்சனைகள் தீருங்க. முக்கியமா இந்த வைகாசி மாதம் பிறந்ததுமே விருச்சிக ராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. நீண்ட நாளா இருந்து வந்த கடன் சுமைகள் தீரும். திடீர் பணவரவு அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி மேம்படும். வேலையில பணி சுமை குறையும். அதாவது குடும்பத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் சில மன உளைச்சல்கள், சங்கடங்கள், சக ஊழியர்களிடத்திலே சில தொந்தரவுகள், அவற்றோல் இந்த மாதிரி பின்னாடி பேசுற இந்த அமைப்பெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒளி வீசக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்கு மாறப்போகுதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2க்கு அதிபதியான குருவோடு சுக்கிரன் இணையறாருங்க. 12ஆம் அதிபதியோடு குரு இணையும் போது உங்களுக்கு சுபவரயங்கள், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு மூலயமா போறது, வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் மூலயமா ஆதாயங்கள் உண்டாகிறது. முக்கியமா பூர்வகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துகிறது. அப்பா வழி சொத்துக்கள் வர்றது, அப்பா வழியில இருந்த சட்ட சிக்கல்கள்லாம் தீர்றது, பங்காளிகளிடையே, அதாவது உங்க உடன் பிறந்தவர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் போறது, அதன் மூலயமா சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான சொத்துக்கள், பணவரவு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழியே இருந்த நீண்ட நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமான சூழ்நிலை உண்டாகி சுபகாரியங்களுக்கு போறது, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குரு பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி திடீர் மறைமுக லாபங்கள், மறைமுகமாக இருந்த எதிரிகள், மறைமுகமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். திடீர் பண வாய்ப்புகள் உண்டாகும். முக்கியமா வராத கடன், நீங்க எதிர்பாராத, இனிமே அவன் கடனை நம்ம கொடுத்த கடன்லாம் வராது, நம்ம தரமாட்டான்னு சொன்னவெல்லாம் நம்மளுக்கு தேடி கடனை உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. எதிர்பாராத பண வரவு, திடீர் பயணங்கள் மூலயமா உங்களுக்கு ஆதாயம், பொருளாதார வளர்ச்சி மேம்படுறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்க போதுங்க. முக்கியமா 9ஆம் இடத்தில் குரு பகவான் இந்த மாதம் கடைசியில் உச்சம் பெற்று கடகராசியில் பெயர்ச்சி அடையும் போது அவர் உங்க ராசியை பார்க்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு பெருமிதமான ஒரு கௌரவ பொறுப்புகள், உங்க பெயருக்கு ஒரு நல்ல பேரு, ஒரு கௌரவ அந்தஸ்து, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பதவி உயர்வு, முக்கியமா அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு கௌரவ பொறுப்பு, பணிமாற்றம், ஒரு உயர்ந்த பொறுப்புகள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. முக்கியமா அரசு வேலையில இருக்கவங்க, பொது வாழ்க்கையில இருக்கவங்க, அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் உங்க பேரு வெளிப்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு பொறுப்புகள், பதவிகள்லாம் கிடைச்சு உங்களுக்கு ஒரு செயலாளர், ஒரு முக்கியமான பதவியெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது இந்த மாதம். ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று உங்களையே பார்க்கும்போது அதிகமான நற்பயன்கள் பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி ஒன்று. கோவில் ஆலயங்களுக்கு நல்ல காரியங்கள் பண்றது, அன்னதானம் பண்றது, ஏழை எளியோருக்கு உதவுவது என்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நார்மலாவே ஏற்படும். அது குரு பகவானே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதன் மூலமா உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலை, சுபகாரியங்கள் நடக்கிறது, குழந்தைகளுக்காக செலவு பண்றது, குழந்தைகளுக்கு சுப செலவு பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முக்கியமா நீண்ட நாளா இருந்து வந்த திருமண தடைகள் நீங்கும். காதல், கல்யாணம், திருமணம் எல்லாம் கைகூடும். திருமணம் பேச்சுகள்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமைந்து திருமண வாய்ப்புகள் பெற்று திருமண வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சிக ராசிக்கு வைகாசி மாதத்தில் ஏற்படும். அதாவது வைகாசி பிறந்தாச்சு, விருச்சிகத்துக்கு வழி திறந்தாச்சுன்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஒளி புரிஞ்சிய மாதமாக இருக்கும் போது முக்கியமா அப்பா வழி சொத்துக்கள், பங்காளியுடைய அந்த பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குருவின் பார்வையால் உங்களுக்கு சிறப்பு யோகம், உங்க பேரு, புகழ், அங்கீகாரம், பதவி என உங்களுக்கு ஒரு இனிமேதாங்க உங்க பேரை வெளிப்படுற அமைப்புல உங்க குடும்பத்திலும் சரி, வேலை செய்யற இடத்திலும், பொது இடத்திலும் சரி, உங்களுக்கு ஒரு கௌரவ பொறுப்புகள் எல்லாம் வரத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்து செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த பலன்களை நீங்க பெறுவீர்கள். ஸோ முக்கியமா இந்த வைகாசி மாதத்தப்ப அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9, நாள் செவ்வாய்க்கிழமை, நிறம் சிவப்பு. முருகன் வழிபாடு பண்ணுங்க. இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் தமிழ் மாதம் பிறந்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது. தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்தில், அதாவது பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாய்
பலம் புரிந்து ஆட்சி பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் காதல், திருமணம், பணவரவு, அதாவது திடீர் அதிர்ஷ்டம்லாம் காத்துக்கிட்டதுனே சொல்லாங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அதிக தொல்லைகள் பெற்ற ராசிகளில் தனுஷு ராசிகளும் ஒன்று. முக்கியமா வந்து தாயாரின் உடல்நிலை, இவங்களுக்கே உடல்நல பிரச்சனை, மருத்துவ செலவுகள், தேவையில்லாம குடும்பத்துல வந்து ஒரு குழப்பம், ஒரு அலைச்சல், ஒரு எதுலையுமே வந்து திருப்தி இல்லாம ஒரு புலம்பிக் கொண்டிருந்த தனுஷ ராசிக்கு சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே அது கொஞ்சம் படிப்படியா மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த வைகாசி மாதம் ஒரு முழுமை பெற்று ஒரு அனைத்து சந்தோஷங்களையும், அதாவது குலதெய்வ அருளும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி என சொல்லக்கூடிய விரையாதிபதி செவ்வாய் பகவான் 5க்கு அதிபதி அவருதாங்க. ஆட்சி பெற்று மேஷராசியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் பணவரவு, காதல், கல்யாணம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. முக்கியமா தனுஷ ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த திருமணம், கல்யாணம் அந்த முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்தில் 100% கல்யாண வாழ்க்கை, காதல் இருந்தாருன்னா அப்பாவின் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட உங்களுக்கு நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அமோகமா இருக்க போகுதுங்க. ஆனா உங்க ராசி அதிபதி குருவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் உங்களுக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் பலம் பெற்று ஆட்சி பெற்று இருந்தாலும் உங்களுக்கு அவர் 2ஆம் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. சோ அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, குடும்பத்தில் சந்தோஷம், திருமண வாழ்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் குரு பகவான் பண்ணி கொடுத்துருவாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறும்போது உங்களுக்கு வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போதுன்னு சொல்லலாங்க. இப்போ அதாவது உங்களுக்கு 2 ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க இந்த மாசத்துல. குடும்பம், ஒரு நல்ல குடும்பத்தை நோக்கி போவீங்க. அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பணம், செல்வாக்கு, வேலை, தொழில் என்று இன்னொரு அமைப்பும் வரும். அதாவது 2 அமைப்பும் கிடைக்க பெறக்கூடிய மாதமாக இந்த தனுசு ராசி இருக்கு. அதாவது சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் செட்டில் ஆகணும், இல்ல செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணணும். இந்த 2 அமைப்பே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதாவது நீங்க நினைத்தபடி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க நினைத்தபடி உங்களுக்கு எதிர்காலம் இப்படிதான் இருக்கும். ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த தொழில தான் பெருசாகணுன்றதுக்கு ஒரு விதை போடுவீங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் குரு பகவான் இந்த மாதத்தில் உங்க ராசிநாதன் ஆரம்பிச்சிருவார். அதன் அடிப்படையிலே உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையும் போயிடுவீங்க. அதன் மூலயமா திருமணம் நடக்கிறது, கல்யாணம். அதனால திருமணம் ஆகி செட்டில் ஆகி வேலையிலும் சரி குடும்பத்திலையும் செட்டில் ஆகக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா இருந்து வந்த குழந்தை பிரச்சனை, குழந்தைகள் வந்து கிடைக்காம இருக்கிறது, குழந்தைக்காக வந்து நீங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக பாசிட்டிவாக அமைந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய காலமாக இருக்க போது. குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் இருக்க போதுங்க. முக்கியம் மாணவர்கள் வந்து வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிநாட்டு மூலயமா வந்து உயர்கல்வி படிக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் செவ்வாய். ஏன்னா அவர் தான் 12ஆம் அதிபதி. 5ஆம் இடத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்க 12ஆம் இடத்து அதிபதி விரையாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. 5ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல இந்த உயர்கல்வி பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக உங்க குழந்தைகளுக்கு வந்து வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். விசா இந்த மாதிரி வெளிநாட்டு மூலயமா போய் செட்டில் ஆகுறது, வெளிநாட்டுல போய் உட்காந்து படிக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துருவார் உங்கள் செவ்வாய். அதே மாதிரி தொழில் வேலை பண்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா தொலை தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வர்றது, அதன் மூலயமா ஆதாயம், பணவரவு, ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு தொழில் அமைக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், புதிய மனிதர்களின் தொடர்பு, இதெல்லாம் நீங்க கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப், முக்கியமா வந்து ஒரு நண்பர்கள் மூலயமா 2-3 பேர் பார்ட்னர் அமைச்சு தொழில் அமைக்கணும்னா இந்த மாதம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வெற்றி அடையக்கூடிய மாதமா இருக்கும். பொருளாதார வசதி, தனவரவு மேம்படும் மாதமாக இருக்க போது. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் பலம் பொருந்து இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு வாய்ப்புகள் எல்லாம் அமோகமாக இருக்க போது. அப்பா வழி ஆதரவு, அப்பா வழி சொந்தங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போது. பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. முக்கியமா 5ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் பொருந்து இருக்கும் இந்த காலகட்டம் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பூர்வீகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். குருவின் அருளாலும் மற்றும் சுக்கிரனின் அருளாலும் நீண்ட தூர பிரயாணங்கள், வெளிதேச பிரயாணங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை, மாணவர்கள் உயர்கல்வி, காதல், கல்யாணம், குழந்தை என அனைத்து யோகங்களையும் பெற்று அர்த்தாஷ்டம சனியால ரொம்ப வந்து கடுமையான சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு வைகாசி ஒரு விடிவு கால மாதமாகவே இருக்க போகுது. ஸோ தனுசு ராசி நேயர்களே, காதல், கல்யாணம், திருமணம், குடும்பம், கல்வி,
பட்டப்படிப்பு, தொழில், வேலை என அனைத்து யோகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட எண் நிறம் மஞ்சள். ஸோ வியாழக்கிழமை குரு பகவான் கோயில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்கும் போது மகர ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் ராசி பலன்ல உங்க ராசி சிறப்பு மிக்க ராசியாக இருக்க போதுங்க. ஏன்னா அதிக வேலை வாய்ப்புகள், அதிக பொறுப்புகள், அதிக மாற்றங்களை பெறக்கூடிய ராசிகளில் நீங்க ஒன்றுங்க. ஏன்னா 7.5 சனி முடிந்தும் உங்களுக்கு ஒரு வேலை, அதாவது ஒரு வேலை தொழில ஒரு நிரந்தரமான ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு உயர்வே இல்லைன்னு யோசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு சித்திரை மாதம் பிறந்ததிலிருந்து அதுக்கு உண்டான படிப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதை முழுமையாக அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்துருவாருங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக, மகர ராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் குருவோட இணைந்து அசுரகுரு தேவகுரு இணையும் இடம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடத்து அதிபதி புதனும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்குது இந்த மாதத்துல. அதாவது செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறார். அதாவது லாபாதிபதி, மகர ராசிக்கு லாபாதிபதி உங்க ராசியில தான் உச்சம் பெற்று பலம் பொருந்தி உங்கள் செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய செவ்வாயும் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது இந்த வைகாசி மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் போதுங்க. ஏன்னா வேலையில ஒரு புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், புதிய தொழில் அமைக்கிற யோகம்லாம் இந்த மாதத்துல இருக்கும் போது, அதாவது டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முடிவுகளாக இருக்க போது, அதன் மூலமா உங்க தொழில் வளம் மேம்படும், பொருளாதாரம் அதிகரிக்கும், வேலையில புது புது முயற்சிகள், புது புது முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர், அதாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதாவது உங்களோட அறிவுத்திறன், உங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மூலமா வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான ஐடியாலாம் இந்த மாதத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள், உங்களை நம்பி இருக்கிற வேலையாட்களுக்கும் உங்களுக்கு அதிக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவீர்கள். உங்களுக்கும் வருமானம் அதிகமான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். வேலை நிமித்தமாக புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் செயல்படுத்துவீர்கள். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு நிரந்தர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா லாபாதிபதியும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது வீடு, வண்டி, வாகனம் அமையிறது, புதிய கார் வாங்குறது, புதிய இடம் வாங்குறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, வீட்டை ஆல்டர்னேட் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தாயின் உறவுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாயார் வழி சப்போர்ட், அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு ஆதரவு, ஒரு பண உதவிலாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமா தொழில் வேலை நிமித்தமா ஒரு புதிய திருப்பு முனைகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத கடைசியில் செவ்வாய் பகவான், அதாவது உங்களுக்கு 12ஆம் அதிபதி, உங்களுக்கு 3க்கு அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார். அவரு உங்க ராசியை தான் பார்க்கிறாரு. சரிங்களா? அதன் அடிப்படையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை மேற்படும், புதிய முடிவுகள்லாம் நல்ல ஒரு முயற்சியை வெற்றியை கொடுக்கும், தனவரவு உண்டாகும், பொருளாதார வசதி மேம்படும். ஏன்னா மகர ராசிக்கு அது 7ஆம் இடம் என்றதுனால கூட்டு தொழிலாளிகள், நண்பர்கள், பொது வாழ்க்கை என நீங்க மகர ராசியா இருந்தா உங்க துணைவியாரின் பேரில் வியாபாரம் ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறதெல்லாம் சக்சஸ் நோக்கி கொண்டு போகும். அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் போது, அதாவது அதுக்குண்டான முடிவுகள்லாம் இந்த மாதம் எடுப்பீங்க. முக்கியமா இந்த மாதத்துல மகர ராசிக்கு வேலை தொழில் நிமித்தமா எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் போது, அதே மாதிரி உங்களை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள், உங்க இருக்கிற சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் சப்போர்ட் மூலமா அவங்களுக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அவங்களும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சக ஊழியர்களின் ஒத்துழைப்போடு இந்த மாதம் உங்களுக்கு வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமாகவும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த தொழில் எஸ்டாபிளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விரிவுபடுத்துவாங்க. விரிவுபடுத்துறதுக்கான கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கு, லோன் வாங்குற அமைப்பு இருக்கு. லோன் கிடைக்கும் உங்களுக்கு. நீண்ட நாளா அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு வழிவகுத்துவார். ஏன்னா 10க்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை நிமித்தமா கடன் வாங்குறது, அதன் மூலமா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றது, இப்போ வேலையில இருக்கிறவங்க வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இந்த மாதிரி வேலை நிமித்தமா உங்களுக்கு அதிக லாபங்களும் பொருளாதார வசதியும், அதன் மூலயமா கடனும் கொடுத்து, அதன் மூலயமா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்களா, விரிவுபடுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த அமைப்பெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 7ஆம் இடத்தில்
இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும்போது நீண்ட நாளாக திருமண தடைகள், அதாவது திருமணம் தாமதமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் கைகூடும். காதல் கல்யாணம்லாம் அப்பாவின் பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு நிறைவேற்றப்படுவீர்கள். 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மகர ராசிகள் ரொம்ப நாளாக வந்து திருமணத்தை வந்து தள்ளி போட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம், என்னப்பா நான் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், டக்குன்னு நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி கல்யாண வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இந்த மாதம் குரு பகவான் 7ஆம் இடத்தில் உச்ச பெறும்போது உங்க ராசியை அவர் பார்க்கும்போது இந்த சகல அமைப்புகளையும் நீங்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுக்கு 3ஆம் இடம் சனீஸ்வரனை பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு சுபத்துவம் படுத்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். புதிய வாய்ப்புனா என்னன்னா, தொழில் விஷயமாகவும், அதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஒரு 6 மாசம் முன்னாடி அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வந்து இன்னைக்கு இந்த மாசம் பாசிட்டிவான ரிசல்ட் வந்து அதிக சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். தொழில் நிமித்தமும் சரி, வேலை நிமித்தமும் சரி, நீங்க எதிர்பார்த்த ஒரு லட்சிய ப்ராஜெக்ட், லட்சியமான வேலை, இந்த கம்பெனியில் நான் வேலை செய்யணும் அப்படின்லாம் நீங்க ஒரு அட்டன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்குண்டான முடிவுகள் உங்களுக்கு சாதமாக அமைந்து உங்களை ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு மாற்றக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போதுங்க. அதாவது இந்த மாதம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வேலை, தொழில், குடும்பம் என புதிய வாழ்க்கைக்குள் போகக்கூடிய மாதமாக இருக்க போகுது. இனிமே உங்களுக்கு லாபம் லாபம் லாபமே என மகரம் இனிமே உச்சத்தை நோக்கி போக போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கிறாரு. இனிமே உச்ச குருவின் பார்வையில் மகர ராசி நேயர்களே, இனிமே உங்கள் பார்வை உச்சத்தை நோக்கி தான் போகுது. உங்கள் எதிர்காலம் வெற்றி பாதையாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீச போகுது. குடும்பத்தில் ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3ஆம் எண், 8ஆம் எண், அதிர்ஷ்டமான கிழமை சனி, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி மாதமே. கும்பராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒளி பொருந்த மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னாங்க, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அதாவது ஆக்ரோஷம், வேகம், விவேகம், அதாவது எடுக்க அதிகமாக தன்னம்பிக்கையும் முயற்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அவரு தான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. தொழில் சம்பந்தமா உங்களுக்கு வேலைக்கு ஆதாரமான கிரகம் கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். ஸோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் மேஷ ராசியில் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக கும்பராசி இருக்க போதுங்க. ஏன்னா அதிகமாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல கெட்ட பேரு, வேலை செய்யற இடத்துலயும் வந்து ஒன்றும் பெருசா வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை, ஏதோ ஒரு கடமைக்கு போறோம், அவர் சொல்றத செய்யறோம், அப்புறம் பார்த்தா அதுக்கும் ஒரு அவப்பெயர், அவச்சொல் என ஒரு ஒரு நீண்ட நாளாவே வந்து ஒரு மனக்குழப்பத்துல ஒரு சங்கடங்கள்ல இருந்த கும்பராசிக்கு சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே அது ஒரு விடிவு காலம்னு சொல்லாங்க. ஏன்னா அதன் முழுமையாக சந்தோஷம் பெற்றாங்கன்னா பரலலாம்னு சொல்லாங்க. ஏன்னா அதுக்கான வழிவகைகள்லாம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் உங்களுக்கு பாக்யாதிபதி சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பாக்யாதிபதி சுக்கிரனுங்க. அவரு உங்களுக்கு லாபாதிபதியான குருவோடு, அதாவது குருவும் சுக்கிரனும் பாக்யாதிபதியும் லாபாதிபதியும் இணையும் இடம் 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இணையும் போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு காத்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லாங்க. ஏன்னா நிறைய நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சில விஷயம் நமக்கு நடக்க மாட்டேதுன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்றது ஒருத்தருக்கு வந்து ஒரு இடத்து ஒரு டைமுக்கு ஒன்று கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான காலம் நேரம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. ஏன்னா சில சங்கடங்கள், சில அவமானங்கள், சில கஷ்டங்கள் நமக்கு பெறோம்னா அதுக்கப்புறம் ஒரு நம்ம அதிகமான ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய நேரம், அதிகமான லாபத்தை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய ஒரு துன்பம், கஷ்டம்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பணம், ஒரு சுகம், ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சதுன்னா நீங்க வந்து அதை வந்து நமக்கு வந்து அந்த தலகணம் மேறாது. அதாவது அது நம்ம கிடைச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு பாடா பார்த்துக்கலான்ற ஒரு எல்லாருமே வந்து ஒரு கீழ்த்தனமா நீங்க நினைக்க மாட்டீங்க. அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நமக்கு ஒரு ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னா அதை நம்ம வந்து கட்டி பாதுகாப்போம், அதை செலவு பண்ணாம வச்சுப்போம், அதை சேமிப்பு பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சாப்பாடையும் பார்த்தீங்கன்னா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவோம், அது சுவையா இருக்கும்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு நிறைய கஷ்டங்கள் கொடுக்குதுன்னா அது நிரந்தரமா இருக்காதுங்க. அதை வந்து நமக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு லெசன் லேர்னிங், அதாவது நம்மளை பக்குவப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் பாருங்க, அதனோட தன்மை அப்பதாங்க புரியும். ஸோ அதனோட நன்மை வந்து நம்ம வந்து உள்ளார்ந்து நமக்கு யூகிக்கும் போது, ஆஹா இதுக்குதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோமா, இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், அதுக்காக நம்ம பாடுபடுவோம், உழைப்போம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும். அதனாலதான் வந்து இந்த கும்பராசிக்கு இனிமே விடிவு காலம்னே சொல்லுங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் செவ்வாய்
உங்களுக்கு 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த மாதம் பாருங்க, நீங்க நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையும். உண்மையா இந்த வேலையில இருக்கிற கும்பராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து சம்பளம் எல்லாம் இல்லாம உயரதிகாரி சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு உழைச்சவங்களுக்கு எல்லாம் அவங்களோட உயரதிகாரிகள் மாற்றம் பெற்று உங்களுக்கு சப்போர்ட்டான மேலதிகாரிகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சம்பளம் எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள் இந்த மாதம். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாமல் வேலையில் இல்லைங்க நான் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடியே வந்து உங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயிலாவோ ஒரு சில கஸ்டமர்லாம் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த மாதம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடு தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் உங்களுக்கு லாபாதிபதியான குரு பகவானும் தனாதிபதி குரு பகவானும் சுக்கிரனோட இணைறாங்க. இந்த குரு சுக்கிரன் நினைவு என்ன பண்றது உங்களுக்கு 5ஆம் இடம். ஸோ இது பணவரவு ஸ்தானம், அதுவும் திடீர் பணவரவு ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். ஸோ இந்த டைம்ல இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது நீங்க போய் யார்கிட்டயோ பேசுறீங்க, ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க, ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இல்ல ஒரு தொடர்புகள் மூலயமா வந்து வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களுக்கு மீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து வருமானன்ற மாதிரிலாம் உங்களை தேடி வாடிக்கையாளர் வருவார்கள். நீங்க போற இடத்துலலாம் கஸ்டமர் வந்து நீங்க சொன்ன ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த தொழிலில் இருக்கீங்களோ எந்த வேலையில இருக்கீங்களோ உங்க வாக்குக்கு உங்க செல்வாக்கு பெற்று உங்க வாக்குக்கு மதிப்பு பெற்று அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு உத்தியோக வளர்ச்சி அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை அதாவது உங்களோட 2ஆம் இடமான மீனராசியும் குரு பகவான் இந்த மாத கடைசியில உச்ச குருவா பாக்குறாரு. அதனால குடும்பத்தில் வந்து இருந்து வந்த சிக்கல்கள், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, சுபகாரியங்கள் அனைத்து சகல வசதிகளும் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போறது வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுக்குண்டான பொருளாதார வசதி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனை தீரும். ஒய்ஃப் நகையெல்லாம் அதாவது மனைவி நகை வந்து அடமானம் வச்சிருப்பீங்க, பேங்க்ல வச்சிருப்பீங்க, இல்ல வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் மீட்டு கொடுப்பீங்க. ஸோ மனைவியின் சந்தோஷம் இந்த மாதம் முக்கியம். அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துவீங்க. அவங்களோட புன்னகையின் சிரிப்புல வந்து உங்களுக்கு வந்து தொழில் வளம் மேம்படுறது, அவங்களோட ஆதரவால வந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, தொழில ஒரு நிம்மதி கிடைக்கிற அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்கும் போது. ஸோ இந்த கும்பராசிக்கு 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் போதும் லாபாதிபதி தனாதிபதி சுக்கிரனோடும் இந்த காலகட்டம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில்காரகரான செவ்வாய் 3ஆம் இடத்தில் பலம் புரிந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கும்பராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னா சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சிறு சிறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருந்தாலும் முழுமையான முன்னேற்றம் முழுமையான வளர்ச்சி முழுமையான பதவி முழுமையான பொறுப்புகள்லாம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ வேலை தொழில் முக்கியமா படிப்பு என அனைத்து சகல யோகங்களும் பெறக்கூடிய மாதமாக கும்பராசிக்கு இருக்கு. இந்த மாதத்தின் மூலமா உங்களுக்கு விடுவு காலம் பிறந்தாச்சுன்னே நீங்க நினைச்சுக்கலாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7ஆம் எண். சுக்கிர பகவானை வழிபடுங்க, மகாலட்சுமி கோயிலுக்கு போய் வழிபடுங்க, வெள்ளிக்கிழமை வந்து விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க. மீனராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி தனக்காரகர் ஆட்சி பெற்று பலம் புரிந்து செவ்வாய் மேஷ ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி அதாவது பாக்கியாதிபதியும் அவர் தான். அதனால அப்பா வழியான சொத்துக்கள், அப்பா வழியான ஆதரவு, அதாவது பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, உங்களோட மூத்த சகோதரங்களில் இருந்து வந்த ஆதரவுகள் வந்து கிடைக்க பெறுவீர்கள். அப்பா வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஆதாயம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஆட்சி பெற்று பலம் பொருந்து இருக்கும். தேவகுரு அசுரகுரு இணையும் இந்த காலகட்டத்தில் அதிக மகிழ்ச்சியை பெறக்கூடிய மாதகமாக இருக்க போது. முக்கியமா சினிமா துறையில இருக்கவங்க, மீடியா துறையில இருக்கவங்க, கலைத்துறையில இருக்கவங்கலாம் புதிய வாய்ப்புகள், புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து புதிய கான்ட்ராக்ட், புதிய சைடு தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத கடைசியில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பலம் புரிந்து உங்க ராசியே பார்க்கறதுனால அவரு உங்களுக்கு 10ஆம் அதிபதி அதாவது தொழில்காரகர். சோ உங்க ராசிநாதன் உங்களுக்கு தொழில்காரகர் 6ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் போது புதிய திட்டங்கள் புதிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதமாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா ஜென்ம சனியா சனீஸ்வரன் உங்க தலைமையிலே இருந்து சிறு சிறு சங்கடங்கள் தடைகள் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு ஒரு சக்சஸ் அடையனா ரொம்ப வந்து பிரச்சனை எல்லாம்
துன்பத்தெல்லாம் தாண்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் அதை வந்து ரீச் பண்ற அமைப்புகள்லாம் இருந்தது பழைய காலகட்டத்தில். இந்த சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் அது படிப்படியா மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். அது முழுமையாக பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் மீன ராசிக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி சனீஸ்வரன் உங்க கூடயே இருந்து உங்களை வந்து அதிகமான விரயத்தன்மை, அதாவது மருத்துவ செலவுகள், தாயாரின் மருத்துவ செலவுகள், தாயாரின் ஆரோக்கியத்தின் மருத்துவ செலவுகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணியிருப்பார். அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷனு, ஒரு அமைதியான சூழ்நிலையில இல்லாம வேலை போய் பண்ணுவீங்க. ஆனா வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கு போன் வரும். அதனால முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம ஒரு குழப்பத்தில் இருந்து வந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதிகமான சுகங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. சுக்கிர பகவான் குரு பகவான் இணையும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. புதிய வண்டி வாகனம் அமையிறது, புதிய கார் வாங்குறது, இந்த அமைப்புகள் எல்லாம் மீனராசிகள் ஏற்படுத்தும். முக்கியமா வீடை வந்து அலங்காரப்படுத்துறது, பிரம்மாண்டமா வீடை கட்டுறது, டெக்கரேட் பண்றது, அழகு சாதன பொருள்கள்லாம் வாங்குறது, விலையுயர்ந்த பொருள்கள்லாம் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதாவது மீன ராசிகளுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கும்போது, சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது நீண்ட நாளா தடைப்பட்டு வந்த திருமண தடைகள்லாம் நீங்கி கல்யாண வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பலம் புரிந்து உங்களை பார்க்கும்போது, உங்களோட ராசிநாதன் 6ஆம் இடத்துல உங்களை பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு திருப்பம், ஒரு முன்னேற்றம், முக்கியமா கடன் பிரச்சனை தீரும். தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க. முக்கியமா வந்து எதிரிகள் விலகுவார்கள். நோய் நொடி, அதாவது உடல் நலத்தில் வந்து ஆரோக்கியத்தன்மை ஏற்படும். தந்தை வழி சப்போர்ட் கிடைக்கும். அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் போது, உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் போது, திருமணம், காதல், கல்யாணம் என குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இருக்கு. நீண்ட நாளா இருந்து வந்த தொழில் சங்கடங்கள், பிரச்சனைகள், வேலையில இருந்து வந்த சங்கடங்கள், உங்களுக்கு இடையூறாக இருந்த உயர் அதிகாரிகள், மேலதிகாரிகள் வேலை நிமித்தமா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து இங்க போ அங்க போ, அதாவது குடும்பத்தை விட்டு பிரிச்சு ஒரு 3 மாசம் அங்க போய் இரு, எனக்காக அங்க சப்போர்ட் பண்ணு, அதாவது ஒரு வாரம் எனக்காக ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த உங்க உயர் அதிகாரிகள் வந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு உதவி பெறக்கூடிய, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய உயரதிகள் அமைய பெறுவீர்கள். நல்ல குருமார்கள், தந்தை வழி ஆதரவு சப்போர்ட்லாம் கிடைக்கப்பெறும். ஸோ மீன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் 4ஆம் இடமான சுக்கிரன் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்களையும், வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றங்களையும், கணவன் மனை வந்த பிரச்சனைகளும் தீர்ந்து புதிய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய மாதமாக மீனராசிக்கு இருக்க போதுங்க. ஸோ வைகாசி பொருந்தாச்சு, மீனராசிக்கு வழி பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.